பலர் தனியார் பள்ளிகளை நடத்துறாங்க. குறிப்பா விஜய் போன்றவர்களும் திருமாவளவன் போன்றவர்களும் தனியார் பள்ளியெல்லாம் சட்ட விரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசிட்ட அனுமதி வாங்கி அதை நடத்திட்டு இருக்காங்க. அதையும் இதை கம்பேர் பண்ணாதீங்க. தனியார் பள்ளிகளில் காலைல இலவச உணவு கொடுக்குறாங்களா? இல்லை. தனியார் பள்ளியில் யூனிஃபார்ம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? இல்லை. அது தயவு செய்து அதோடு இதை கம்பேர் பண்ணாதீங்க. அங்கே ஹிந்தி எடுக்கிறதுனால நிறைய பேர் ஹிந்தி எஜுகேஷன் இல்லை. நாங்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் போய் வாரணாசியில் இந்த ட்ரெயின் இன்சிடென்ட்னால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு 6 மணிக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு. இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சிறப்பு கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. தென்மண்டலத்தை சேர்ந்த கிரிக்கெட் அணியிலிருந்து 6 தமிழ்நாட்டு வீரர்கள் கலந்துருக்கிறாங்க. 6+1 ஒரு கோச் போயிருக்காரு. அந்த போட்டியில் அரையிறுதியில் வெற்றி வாய்ப்பு எழுந்த காரணத்தினால தென்மண்டல அணி இன்னைக்கு ஊருக்கு திரும்ப ரயில் டிக்கெட் ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளா நடக்குது, எவ்வளோ கூத்தெல்லாம் நடக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அதிகமான ஜனத்தொகையோடு அங்கே பயங்கர கிராம்ப்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ரெகுலேட்டரி இல்லாமல். இதற்கு முழு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாஜக அரசு, ஒன்றிய அரசு சுத்தமாக கிரௌட் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாமல் மக்களை அலக்கழிச்சிருக்கிறாங்க. எத்தனை இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு, எத்தனை படுகாயம் அடைஞ்சிருக்கு, எந்த விதமான ஒரு செய்தியும் அஃபிஷியல் செய்தியும் கிடையாது. நீங்களே நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, பகிர்ந்துருப்பீங்க. கும்பமேளாவுக்கு போயிட்டு ரயில் ஏற முடியாமல் வட மாநிலங்களை சேர்ந்த பலர் தவிச்ச நியூஸ் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டம் வரும்போது அதற்குரிய நடவடிக்கையை, சரியான நடவடிக்கையை அந்த மாநில அரசும் எடுக்கவில்லை, ஒன்றிய பாஜக அரசும் எடுக்கவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்களுக்கு ரயில் கிடைக்கலங்கிற தகவல் இன்னைக்கு காலைல 6 மணி அளவில் எனக்கு வந்துச்சு. உடனே நம்முடைய எஸ்டிஏடி அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு விமானம் மூலம் அழைச்சிட்டு வர்றதுக்கான முழு உத்தரவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்கிட்ட சொல்லி அதை எடுத்திருக்கிறோம். எஸ்டிஏடி மூலமாக உடனடியாக அவங்களுக்கு விமான டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட்டுகள் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு உணவுக்கு தேவையான பணத்தையும் இங்கேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதன்படி செலவுக்கு 15 ரூபாயும் இன்னைக்கு மதியமே அவங்க இங்கே 12:30 மணிக்கு வாரணாசியிலேருந்து ஃப்ளைட் ஏறி அரௌண்ட் ஒரு 4:30 மணிக்கு பெங்களூர் வந்துடுவாங்க. பெங்களூர்லேருந்து 8 மணிக்கு ஃப்ளைட் கிளம்பி 9 மணிக்கு அத்தனை தமிழ்நாட்டு வீரர்களும் பத்திரமாக 9 மணிக்கு சென்னைக்கு வந்துடுவாங்க. நிலுவைத் தொகை பெறுவதற்கு மீண்டும் அடுத்த கட்டமாக என்ன முடிவு? இன்னைக்கு என்ன சொன்னேங்க, எங்கள் தலைவரோட பேசி முடிவு எடுப்போம். தலைவர் எடுக்கிற முடிவு தான். அனைத்து கட்சி கூட்டணிக்கும் எங்களுடைய தோழமை கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள சேர்ந்து முடிவு எடுப்பாங்க. இன்னைக்கு மாலை எங்களுடைய இளைஞரணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர் கூட்டம் இருக்கு. அதுலேயும் இதை பற்றி நாங்கள் விவாதிக்கிறதுக்கு இருக்கோம்.